இது வந்து worm. wormனா earthworm இருக்குங்களா, earthworm மண்புழு இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் மாதிரி வரைஞ்சிருக்கு. ஸோ இந்த சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் வந்து ன்னு இருக்கணும், கொஞ்சம் லாங் வவலா இருக்கணும். பேர்டு பேர்டு இல்ல பேர்டு, கொஞ்சம் இழுக்க சொல்ற மாதிரி சொல்லணும். worm wormனா மண்புழு. ஸோ இதெல்லாம் சவுண்ட் வரும், IROR அதெல்லாமே வந்து சவுண்ட் வரும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள். இந்த சிம்பிள் தான் வந்து பேர்டோட விங்ஸ்லயும் இருக்கு, ஹோம்லயும் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இந்த சிம்பிளை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் ஞாபகம் வந்தது அப்படின்னா பேர்டு worm, அப்போ அந்த இடத்துல சவுண்ட் இருக்கு. இதுதான் அந்த சவுண்டு, சவுண்ட் இருக்கு. அப்போ இந்த சிம்பிளோட சவுண்ட் வந்து அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹியர் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட் வந்து born with a sword. sword அப்படின்னா லைக் கத்தி. ஸோ ஒரு பையன் வந்து கையில கத்தி வச்சுட்டு இருக்கான். born with a sword. born, you are born with a sword. இங்கேயும் ஆர் இருக்கு, பட் ஆனால் அது ஏர்னு படிக்கணும். earthwormக்கு ஏர்னு படிக்கணும். நீங்க இந்த சிம்பிள் தான் பார்க்கணும். இந்த சிம்பிள் வந்தா நீங்க ஏர்னு படிக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம், இந்த வேர்ட்ஸ்ல இருக்க ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஸோ இந்த வேர்டுக்கு worm அப்படின்னா இந்த லெட்டர் நீங்க இந்த சிம்பிள் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சவுண்ட் சொல்லணும். இந்த சிம்பிள் நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் ஆர் சவுண்ட் சொல்லணும். ஆர் born with a sword. அந்த மாதிரி born with a sword. இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் எங்க பார்த்தாலும் அப்படின்னு படிக்கணும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்றேன். இந்த சிம்பிள்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பெல்லிங்கையும் இந்த சிம்பிளையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சிம்பிளை பார்த்தாலே என்ன ஸ்பெல்லிங்கா இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளோட சவுண்டு இந்த சிம்பிளோட சவுண்டு இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல எடுக்கலாம். பிகாஸ்